ஆல் வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு சில்க் த்ரெட் ஜுவல்லரியோட கிளாஸ் 2 மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டூல்ஸ் யூஸிங் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து ரவுண்ட் பிளேயர், இது பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பிளேயர். இயரிங்ஸ்க்கு MDF போர்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது பஞ்ச் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இது வந்து நோஸ் பிளேயர், இது வந்து கட்டிங் பிளேயர். கியர் ஒயர்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அது வச்சு. இது வந்து சிசர்ஸ். அது பக்கத்தில் எல்லோ அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது ரவுண்ட் பிளேயர். இது வந்து சில்க் த்ரெட்டு. 3 டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் நான் கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். ராயல் எம்ப்ராய்டரி யான், இது வந்து ஜிவி பிராண்ட். அடுத்தது வந்து டபுள் பெல் பிராண்டு. எல்லாத்தோட பெஸ்ட் எதுன்னா டபுள் பெல் மட்டும்தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பேர்ல் பீட்ஸ் செயின் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அது 3 mm, இது 4 mm, இது 5 mm. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஜம்ப்ரிங் எடுக்க போகிறேன். ஜம்ப்ரிங் வந்து உங்களுக்கு நெக்லஸ்க்கு அப்புறமா ஜும்கா மேக்கிங்க்கெல்லாம் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து சுகர் பீட்ஸ், இதை வச்சு பீடட் பேங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா MDF போர்ட்ஸ், இது வந்து எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இயரிங்கில் பேக்கில் போடுற ஸ்டட்ஸு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இயரிங்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட MDF போர்டில் பேக்கில் ஸ்டிக் பண்ணி ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இயரிங் ஸ்டட்ஸ் இருக்குல்ல, அதோட ஸ்டாப்பர், அது ஸ்டாப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் வேணும். இது பார்த்திங்கன்னா சந்தமௌலி இல்லைன்னா சந்தபாலி சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப் அண்ட் அந்த திலகம் ஷேப்லேயும் இருக்குது. இதை வச்சு நம்ம இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கிளிப் ஸ்டோன்ஸ், ரெக்டாங்கிள் அண்ட் திலகம் ஷேப்பில் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இது நான் சொன்னேன் இல்லையா, பேக் ஸ்டட் இயரிங்கோடது கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது. இது ரெண்டுத்தில் உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் பால் பீட்ஸ், இது வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸில் கிளிப்பில் வச்சு பண்ணுறதுக்கு ஜும்கா மேக்கிங்க்கு எது வேணாலும் யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் பார்க்குறோம். இதை வச்சு உங்களுக்கு ஒரு செயின் மேக் பண்ணுறது கூட சொல்லி தருவேன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன். இந்த ஸ்டோன்ஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா மூன் ஷேப்டு ஸ்டோன், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜும்காக்கு மேக் பண்ணுற பேஸ் கேப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்விசிபிள் செயின்லலாம் காயின்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் டியூப் பீட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், இது வச்சு நம்ம நேம் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஜும்காவில் மேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ பின், இதில் மேலே லூப் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட் பின் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹூக் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லூப் பால்ஸும் சொல்லலாம், இல்லைனா லொரியல்ஸும் சொல்லலாம். இது வச்சு நம்ம இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிங்கும் அதோட பேஸும், இது ரெண்டும் இருந்தால் தான் இதை வச்சு ரிங் மேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கொயர் ஷேப்டு ஸ்டோனு, எல்லா கலர்ஸ்லையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸும் இருக்குது. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸும் இன் டீட்டெயிலாக நான் கிளாஸ் அடுத்தடுத்து வர உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ். இது வந்து பேக் ரோப், நெக்லஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ரப்பர் பேண்ட் அண்ட் அட்டாச்சர், இது வச்சு நம்ம ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து புல் அண்ட் ஃப்ளவர்ஸ், இது வச்சு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்ன பண்ணுவோன்றது நம்ம பார்ப்போம். இது மெமரி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளிப், ஆலிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் வச்சுருக்கேன், இதுவும் லிஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கியர் ஒயர், இது வச்சு நம்ம செயின்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B7000, இது பார்த்திங்கன்னா கியர் லாக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா OHP ஷீட், இதை வச்சு நம்ம இயரிங்ஸ் கேன்வஸ் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் நான் வந்து கேன்வஸ் ஜுவல்லரியும் சொல்லித்தரணும் ஃப்ரீயானா, அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். B7000 காமிச்சல, அதே மாதிரி E7000, இது இன்னும் ஸ்ட்ராங், இது கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் லேஸ் பார்ப்போம். இது அட்வான்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸில் வரும். இது பார்த்திங்கன்னா கிளாத் பிட்டு, இது வச்சு நம்ம ஃபேப்ரிக் ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபேப்ரிக் ஜுவல்லரி உங்களுக்கு வேணும்னாக்கா அதுவும் கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து நூல், இது வந்து நீடில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணுற எலாஸ்டிக் வேணும். அதுக்கப்புறமா பிரேஸ்லெட்ஸ் வேணும். லாஸ்ட்டாக வந்து பேங்கிளோட பேஸு. ரவுண்ட் பேங்கிள் வந்து பல்ஜராக இருக்கும், ஃப்ளாட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ரவுண்ட் பேங்கிள் ஃப்ளாட் பேங்கிள்ன்றோம். இப்போ அது வந்து 1 கட் பேங்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 கட் பேங்கிள் இப்போ பார்க்க போகிறோம். 2 கட் பேங்கிள்லேயும் ஃப்ளாட் பேங்கிளும் இருக்குது, ரவுண்டு பேங்கிளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 கட் பேங்கிள், இதுலேயும் ஃப்ளாட்டும் இருக்குது ரவுண்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 6 கட் பேங்கிள், இதுலேயும் ரவுண்டும் இருக்குது ஃப்ளாட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து வச்சுருக்கிறது தேஜா ஆர்ட், SB பிராண்டும் நான் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.